Hello teachers, welcome to Agam Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா The Very Beautiful Poem to His Coy Mistress by Andrew Marvell. இது வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் போயம். இது 1650ல எழுதியிருக்காங்க. 1681ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் போயம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயம்? மெட்டாபிசிக்கல் போயம்னா ஒரு ஃபேர்-ஃபெட்ச்டு கம்பேரிசன், அதுதான் மெட்டாபிசிக்கல் போயம். இப்படிலாம் ஒரு திங்ஸை வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாட்டா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லவ் வந்து காம்பஸ் கூட கம்பேர் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபேர்-ஃபெட்ச்டு எலமெண்ட் கூட ஒரு கம்பேரிசன் வைக்கிறதா மெட்டாபிசிக்கல் போயம். அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் போயம் தான் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். இதுல மொத்தம் டோட்டலி 46 லைன்ஸ் இருக்கு. 3 ஸ்டான்ஸாவா டிவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால 20 லைன்ஸ், செகண்ட் ஸ்டான்ஸால 12 லைன்ஸ், தேர்ட் ஸ்டான்ஸால 14 லைன்ஸ். இந்த மாதிரி டிவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கார்படியம் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை வந்து கார்படியம் போயம் அப்படின்னு சொல்றோம்னா, கார்படியம் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா சீஸ் த டே, அதாவது டைமோட அன்சர்டனிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த போயம் எல்லாமே கார்படியம் போயம்க்கு கீழே வரும். அதே மாதிரி இந்த டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ்லயும் டைமோட அன்சர்டனிட்டியை பத்தி ஆண்ட்ரியூ மார்வெல் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்ப்போம். We will move on to the first stanza. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற ப்ரிவ்யூ பார்ப்போம். இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம ஆண்ட்ரியூ மார்வெல் வந்து அவரோட லவ்வருக்கு வந்து சொல்றாரு, ஒருவேளை நமக்கு வந்து நிறைய டைம் இருந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க. ஆண்ட்ரியூ மார்வெலோட மிஸ்ட்ரஸ், உன்னோட ஷைனஸ் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லாம இருந்திருக்கும், நம்ம உட்கார்ந்து நிறைய பேசியிருக்கலாம், நம்ம எவ்வளவு தூரம் போகலாம், எங்கெங்கெல்லாம் போகலாம், நம்மளோட லவ் டேவை வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பேசியிருக்கலாம். ஆனா இப்போ நம்ம கிட்ட we don't have enough time, நம்ம கிட்ட இப்போ டைம் இல்ல. அப்படி ஒருவேளை நமக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா, நீ இந்தியாவுக்கு போய் இந்தியால கங்கை நதி இருக்கு இல்லையா, அந்த கங்கை நதி கிட்ட உட்கார்ந்து நீ வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ரூபீஸை கூட நீ கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன், நீ அங்க ஒருவேளை இந்தியாவுக்கு போயிருந்தேன்னா, ஹம்பர் அப்படின்றது வந்து இங்கிலாந்துல ஓடுற ஒரு ரிவர், ஹம்பர் நதி கிட்ட உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி என்னோட லவ்டு ஒன் வந்து இந்தியாவுக்கு போயிட்டா, அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இன்னும் முடியல, அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ லைன்ஸ் பாருங்க. had we but world enough and time. ஒருவேளை நம்ம இந்த நிறைய வேர்ல்டு இனஃப் அப்படின்னு எதனால சொல்றாருன்னா, இந்த உலகம் ரொம்ப ஸ்பேசியஸா இருக்குன்றதான் இந்த வேர்ல்டு இனஃப்னு சொல்றாரு. ஒருவேளை நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்து நிறைய டைம் இருந்துச்சுன்னா, திஸ் காய்னஸ், உன்னோட ஷைனஸ், நோ கிரைம், எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு இனஃப் டைம் இருந்துச்சுன்னா, we would sit down and think which way to walk or pass our long love's day. நம்ம உட்கார்ந்து ஒருவேளை இனஃப் டைம் இருந்துச்சுன்னா நம்ம உட்கார்ந்து நிறைய பேசியிருக்கலாம், நிறைய திங்க் பண்ணிருக்கலாம், எங்கெங்கெல்லாம் போகலாம், நம்மளோட லவ் டேவை எப்படியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், எங்கெங்க போகலாம் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணிருப்போம். ஒருவேளை அப்படி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா, நீ இந்தியாவுக்கு போய் இந்தியால இருக்க கேஞ்சஸ் சைட்ல உட்கார்ந்து நீ ரூபீஸை கூட ஃபைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், தேடிட்டு இருந்திருக்கலாம். அந்த டைம்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இங்கிலாந்துல இருக்க ஹம்பர் ரிவர்ல உட்கார்ந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்தியன் கேஞ்சஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். இது 2 டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு டைம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ்ல வர 2 ரிவர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து கேஞ்சஸ், இன்னொன்னு வந்து ஹம்பர் இல்லையா. இன்னொரு டைம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இந்த லைனை கொடுத்துட்டு யூ பை த இந்தியன் டேஷ் சைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ கேஞ்சஸ் அப்படின்றதுதான் ஆன்சர். அடுத்த லைன் பாருங்க. ஐ வுட் லவ் யூ 10 years before the flood. இந்த flood அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா, கிரேட் ஃப்ளட் பிசி, பிஃபோர் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2350 years பிஃபோர் இந்த கிரேட் ஃப்ளட் வந்திருக்கு. அப்போ
இவரோட லவ் எவ்வளோ ஏன்ஷியன்டானது அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ஃப்ளட் வர்றப்பயே பிசி 2350 இயர்ஸ், அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் உன்னை லவ் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு வந்து இனஃப் டைம், இனஃப் ஸ்பேஸ் இருந்திருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன பொய்டிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அல்யூஷன். அல்யூஷன் அப்படின்னா என்னன்னா இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் டு ஈவெண்ட், பிளேஸ் ஆர் பர்சன். இப்போ இந்த கிரேட் ஃப்ளட் பத்தி நம்ம பைபிள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கிரேட் ஃப்ளட் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, வெறும் ஃப்ளட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனா இந்த ஃப்ளட் வந்து இன்டைரக்டா எதை மீன் பண்ணுது? கிரேட் ஃப்ளட், கிரேட் ஃப்ளட் வந்து மீன் பண்ணுது. ஸோ இது வந்து இதுல இருக்கிற பொய்டிக்கல் டிவைஸ் வந்து அல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கிளியரா என்ன சொல்றாருன்னா, சிம்பிளா எனக்கு அதிக வேர்ல்டு இனஃப் ஸ்பேஸும் நிறைய டைமும் இருந்துருந்துச்சுன்னா உன்கிட்ட இருக்கப்ப ஷைனஸ் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம உட்கார்ந்து பொறுமையா எங்க போலாம், நம்மளோட லவ் டேவை எப்படியெல்லாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கலாம், நிறைய திங்க் பண்ணிருக்கலாம். நீ இந்தியால இருக்க கேஞ்சஸ்க்கு கூட போய் நீ அந்த ஷோர்ல வந்து நீங்க ரூபீஸை வந்து சர்ச் பண்ணிருக்கலாம். நான் என்ன பண்ணிருப்பேன் அந்த டைம்ல, இங்கிலாந்துல இருக்க ஹம்பர் ரிவர்ல உட்காந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நான் உன்னை எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்திருப்பேன்? இந்த கிரேட் ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே உன்னை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் முடியல. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸோட கண்டினியூஷன் என்னன்னா, இந்த இந்த இதுல என்ன சொல்றாங்க, இந்த பார்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சிம்பிளா அவர் வந்து இந்த கிரேட் ஃப்ளட் வர்றதுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரே அவரோட லவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஒருவேளை நீ அதை ரெஃப்யூஸ் கூட பண்ணிருக்கலாம். எப்போ வரைக்கும்னா, இந்த வேர்ல்டுல லாஸ்ட் ஜூ வந்து கிறிஸ்டியனா மாறுற வரைக்கும் கூட நீ ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், நமக்கு இனஃப் டைம் இருந்திருந்துச்சுன்னா. ஆனா நமக்கு இனஃப் டைம் இல்ல. லாஸ்ட் ஜூ வந்து ஒரு லாஸ்ட் ஜூ கூட கிறிஸ்டியனா மாறுற வரைக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகும் இன்னும் யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு டைம் வரவே வராது இல்லையா. அதனால அந்த மாதிரி லாஸ்ட் ஜூ வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் கூட நீ ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட லவ் வந்து வெஜிடபிள் லவ்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவரோட லவ் வந்து வெஜிடபிள் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அது வந்து என்ன பண்ணும், ஒரு வெஜிடபிள் போட்டோம்னா அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு தோட்டமாவே மாறிடும் இல்லையா. அதே மாதிரி என்னோட லவ்வும் வளர்ந்து குட்டியா இருக்கும் பார்க்க, ஆனா வளர்ந்து அது ஒரு பெரிய எம்பையர் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டான்ஸால அவரோட வார்த்தைகளால எப்படி விளையாண்டுருக்காருன்னு பாருங்க. நம்ம தைய தைய சாங் கேட்டிருப்போம் இல்லையா, கேட்டிருக்கீங்களா எல்லாரும்? அந்த சாங்கை வந்து இந்த லைன்ஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க லவ்வரோட கண்ணை பிரைஸ் பண்றதுக்கு ஒரு 100 வருஷம் வேணுமா. அவங்க கண்ணையும் அவங்களோட ஃபோர்ஹெட்டையும் பிரைஸ் பண்றதுக்கு, அவங்களோட ஈச் பிரஸ்டையும் பிரைஸ் பண்றதுக்கு 200 இயர்ஸ் வேணுமா. ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்றதுக்கு அவருக்கு 300 இயர்ஸ் வேணுமா. அதே மாதிரி அவங்களோட ஒவ்வொரு பார்ட்டையும் பிரைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு யுகம் ஆகுமா. அந்த மாதிரி அவங்களோட பியூட்டியை வந்து இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸோட கண்டினியூஷன் பாருங்க, லைன்ஸ் பார்ப்போம். அண்ட் யூ ஷுட் இஃப் யூ ப்ளீஸ் ரெஃப்யூஸ் டில் த கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ். அந்த லாஸ்ட் ஜூ வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் கூட நீ வந்து என்னோட லவ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம். மை வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தேன் எம்பயர்ஸ் அண்ட் மோர் ஸ்லோ. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வெஜிடபிள் வந்து ரொம்ப ஸ்லோவா க்ரோ ஆகும், ஆனா அது வந்து லாஸ்டா ஒரு பெரிய கார்டனா அது கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி என்னோட வெஜிடபிள் லவ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம், ஆனா அது வந்து ஒரு கட்டத்துல ஒரு வாஸ்ட் எம்பையரை வந்து கிரியேட் பண்ணும். அந்த அளவுக்கு என்னோட லவ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றத வந்து சொல்றாரு. அடுத்து இந்த லைன் பாருங்க, 100 years should go to price thine eyes and on thy forehead gaze. அவங்களோட ஐஸையும் அவங்களோட ஃபோர்ஹெட்டையும் பிரைஸ் பண்றதுக்கு நம்ம மார்வலுக்கு ஒரு 100 இயர்ஸ் தேவையா. அவங்களோட ஈச் பிரஸ்டையும் பிரைஸ் பண்றதுக்கு அவருக்கு 200 இயர்ஸ் வேணுமா. 30,000 டு த ரெஸ்ட். 30,000 அதாவது 30,000 இயர்ஸ் வேணுமா ரிமைனிங் பிரைஸ் பண்றதுக்கு. அண்ட் ஏஜ் ஒரு யுகம், அட்லீஸ்ட் டு எவ்ரி பார்ட், ஒவ்வொரு பார்ட்டையும் பிரைஸ் பண்றதுக்கு ஒரு யுகம் வேணுமா.
at the last age should show your heart. அந்த கடைசி யுகத்துலதான் உன்னோட ஹார்ட் வந்து எனக்கு கிடைக்கும். For lady you deserve this state nor would I love at lower rate. என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் வந்து ஏன் இப்படி எல்லாம் உன்னை சொல்றேன் அப்படின்னா, உன்னை ஒரு சீப்பா ஒரு லோவர் ரேட்டுக்கு என்னால லவ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா யூ டிசர்வ் திஸ் ஸ்டேட். நான் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு யூ ஆர் டிசர்வ் அப்படின்னு சொல்றாரு. இங்க மார்வல் வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காரு, பிளாசன் டெக்னிக். பிளாசன் டெக்னிக் இது ரொம்ப முக்கியம். பிளாசன் டெக்னிக் அப்படின்னா என்னன்னா, பிக்ஸ் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்பேர்டு டு சம்திங் ப்ரீஷியஸ். அதாவது ஒரு ரொம்ப ஒவ்வொரு பார்ட்டையும் பிக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ், நோஸ், இயர்ஸ், நெக், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸையும் பிக் பண்ணி கம்பேர்டு டு சம்திங் ப்ரீசியஸ், ரொம்ப ப்ரீசியஸான விஷயத்து கூட கம்பேர் பண்றதுதான் பிளாசன் டெக்னிக். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தைய தைய சாங் கேட்டுட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, அதுல வந்து வைரமுத்து என்ன பிளாசன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறாரு பாருங்க நம்ம மார்வல். உன்னோட கண்ணை வந்து பிரைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 100 வருஷம் ஆகும், உன்னோட பிரெஸ்ட பிரைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 200 இயர்ஸ் ஆகும், ரெஸ்ட் ஆஃப் த பாடிஸ் எல்லாம் பிரைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 30,000 இயர்ஸ் ஆகும், ஒவ்வொரு பார்ட்டையும் நான் பிரைஸ் பண்ணோம்னா எனக்கு ஒரு யுகம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட பத்தி சொல்லியிருந்தாரு, எல்லாமே இமேஜினேட்டிவ், எதுவுமே ரியாலிட்டி கிடையாது இல்லையா. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸால தான் ஒரு ரியாலிட்டி செக் வச்சிருக்காரு நம்ம மார்வல். என்னன்னு பார்ப்போம். இதுல என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நிறைய டைமும் நிறைய ஸ்பேஸும் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸால ரியாலிட்டி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ டைம்லாம் கிடையாது, அதனால சீக்கிரம் என்னோட லவ்வை ஏத்துக்கோ, நம்ம சீக்கிரமா நம்மளோட லவ் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. At my back I always hear time's winged chariot hurrying near. எனக்கு பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. என்ன சவுண்ட்னா, டைம்ஸ் விங்டு சேரியட் ஹரியிங் நியர். என்னைய டைம் வந்து ஒரு விங்டு சேரியட்ல என்னை துரத்திட்டே வர்ற மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் யாண்டர் ஆல் பிஃபோர் அஸ் லை டெசர்ட்ஸ் ஆஃப் வாஸ்ட் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த டைம் வந்து துரத்திட்டே வர்றப்போ நம்ம கண்ணை மூடி பார்த்தோம்னா எனக்கு என் கண்ணு முன்னாடி என்ன தெரியுதுன்னா, ஒரு முடிவில்லாத ஒரு பாலைவனம் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. your beauty shall no more be found. அப்போ என்ன ஆகும்னா, உன்னோட பியூட்டி இல்லாம போயிரும், காணாம போயிரும். நார் இன் தை மார்பிள் வால்ட். மார்பிள் வால்ட் அப்படின்றது இந்த இடத்துல டாம் கிரேவியார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் மார்பிள் வால்ட்ன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இறந்துருவோம், நீயும் டாம்குள்ள போயிருவ. அப்போ நான் பாடுற இந்த சாங் கூட உனக்கு கேட்காது. ஷல் சவுண்ட் மை எக்கோயிங் சாங். இப்ப நான் உன்னை வர்ணிச்சு பாடுற இந்த சாங் கூட உனக்கு கேட்காது. தென் வார்ம்ஸ் ஷல் ட்ரை தட் லாங் பிரிசர்வ்டு விர்ஜினிட்டி. நீ இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்த உன்னோட விர்ஜினிட்டியை கூட அந்த கல்லறைக்குள்ள இருக்க வார்ம்ஸ், அந்த புழுக்கள் எல்லாம் என்ன பண்ணும், டச் பண்ணி உன்னோட விர்ஜினிட்டிய கூட ஸ்பாயில் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் யர் குவைண்ட் ஹானர் டர்ன் டு டஸ்ட். குவைண்ட் ஹானர்னா உன்னோட கர்வம் கூட தூசியா போயிரும். நீ உன்னோட அழக தானே கர்வமும் நினைச்சிட்டு இருக்க, அது கூட தூசியா போயிரும். அண்ட் இன்டு ஆஷஸ் ஆல் மை லிஸ்ட். என்னோட ஆசைகள் எல்லாம் சாம்பலா கூட போயிரும். த கிரேவ்ஸ் எ ஃபைன் அண்ட் பிரைவேட் பிளேஸ். கிரேவ்ன்றது ஒரு ஃபைன் அண்ட் பிரைவேட் பிளேஸ் தான். பட் நன் ஐ திங்க் டு தேர் எம்ப்ரேஸ். ஆனா அங்க நம்ம நினைக்கிற மாதிரி எம்ப்ரேஸ் பண்ண முடியாது. எம்ப்ரேஸ்னா கட்டி தழுவி லவ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்ற வர்றாருன்னா, நமக்கு இனஃப் டைம் இல்ல, நமக்கும் வயசாயிட்டே போகுது, அதனால என்னோட லவ் நீ ஏத்துக்கோ அப்படின்ற ஒரு ரியாலிட்டி செக்க இந்த செகண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல சொல்றாரு. இப்போ இந்த டைம்ஸ் விங்டு சேரியட் இருக்கு இல்லையா, இதுல வர்ற பொயட்டிக் டிவைஸ் என்னன்னா பர்சானிபிகேஷன். பர்சானிபிகேஷன் ஏன் பர்சானிபிகேஷன் என்ன மீனிங்? கிவிங் லிவிங் குவாலிட்டி டு த நான் லிவிங். உயிரற்ற பொருளுக்கு உயிர் கொடுக்கறதா பர்சானிபிகேஷன். இப்போ டைம்க்கு உயிர் இருக்கா? இல்ல இல்லையா. டைம் வந்து ஒரு விங்டு சேரியட்ல வருது டிரைவ் பண்ணிட்டு. அப்போ டைம்க்கு வந்து
ஒரு உயிர் கொடுத்திருக்காரு. அதனால இங்க யூஸ் பண்ணிருக்க பொய்டிக்கல் டிவைஸ் பர்சானிபிகேஷன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த டைம்ஸ் விங்டு சேரியட் ஹரியிங் நியர்ன்ற லைனை கொடுத்துட்டு இது எந்த போயம்ல வந்திருக்கு அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மார்வல் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம இளமையா இருக்கிறப்பே நம்ம லவ் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து அதோட டைமை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப தூரம் ஒன்னா டிராவல் பண்ணணும், சேர்ந்து சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் அந்த லவ் பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் நினைக்கணும். நம்மளே வந்து டைம் வந்து சாப்பிட்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட லவ் வந்து க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளோட நமக்கு எதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா எதுவுமே கிடைக்க வேணாம். நம்மளோட பிளஷர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு போராடி நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வந்து இதுல சொல்றாரு. டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணுவோம், லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம மார்வல் வந்து 3rd ஸ்டாண்ட்ல சொல்றாரு. இப்ப லைன்ஸ் பாருங்க, கிளியர் ஆயிரும். நவ் தேர்ஃபோர் while the youthful ஹியூனா சாயல் அப்படின்னு நம்ம புரோத்தலாமியன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த யூத்ஃபுல் ஹியூ நம்ம கிட்ட இந்த இளமை சாயல் இருக்கும் பொழுதே சிட்ஸ் ஆன் தை ஸ்கின் லைக் மார்னிங் டியூ. அந்த சாயல், இளமை சாயல் வந்து எப்படி இருக்கான், டியூனா பனி, ஸ்னோ. மார்னிங்ல வந்து ஸ்னோ எப்படி பிரைட்டா ரொம்ப ஒயிட்டிஷா இருக்கும்ல, அதே மாதிரி இந்த இளமையும் அவங்களோட ஸ்கின்ல அழகா உட்கார்ந்து இருக்காமா. And while thy willing and soul transpires at every pore with instant fires. நம்மளோட உடம்புல இருக்க ஒவ்வொரு போரும் துளையும் அந்த காதல் நெருப்பை வந்து வெளிப்படுத்துது. Now let us sport as while we may. அதனால நமக்கு டைம் இருக்கும் பொழுதே, நம்ம யூத்தா இருக்கும் பொழுதே, இந்த ஸ்போர்ட் அப்படின்னு எதனால சொல்றாருன்னா விளையாட்டு, ஸ்போர்ட்னா விளையாட்டு இல்லையா, இந்த காதல் விளையாட்டு நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மார்வல் வந்து சொல்றாரு. And now, like amorous birds of prey, rather at once our time devour than languish in his slow chapped power. அப்படின்னு இதுல என்ன சொல்ற, டிவோர்னா விழுங்குறது. டைம் நம்மள விழுங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லவ் வந்து க்ரோ பண்ணிக்குவோம். எப்படி வந்து அமோரஸ் பேர்ட்ஸ்னா லவ் பேர்ட்ஸ், அமோரஸ்னா லவ்விங் ஈச் அதர். லவ் பேர்ட்ஸ் வந்து எப்படி அழகா லவ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த டைம் நம்மளை விழுங்குறதுக்கு முன்னாடி நம்மளும் நம்மளோட லவ் க்ரோ பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. லெட் அஸ் ரோல் ஆல் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல் அவர் ஸ்வீட்னஸ் அப் இன்டு ஒன் பால். என்ன சொல்றாரு, நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட ஸ்வீட்னஸ், நம்மளோட ஹாப்பினஸ், இது ரெண்டையும் சேர்த்தி ஒரு பாலா நம்ம ரோல் பண்ணி இந்த டைமை வந்து நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட அவர் பிளஷர்ஸ் வித் ரஃப் ஸ்ட்ரைஃப், நமக்கு கிடைக்க போற எல்லா சந்தோஷங்களும் எதுவுமே ஸ்மூத்தா கிடைக்க வேணாம், நம்ம போராடியே நமக்கு எல்லாமே கிடைக்கட்டும். த்ரோ த அயன் கேட்ஸ் ஆஃப் லைஃப், த்ரோ த அயன் கேட்ஸ் ஆஃப் லைஃப். அயன் கேட்ஸ் ஆஃப் லைஃப உடைச்சு நம்ம லவ் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்டமிஸ்டிக் டோன்ல நம்ம ஆண்ட்ரியூ மார்வல் சொல்றாரு. இது 3rd ஸ்டான்ஸால இந்த கன்க்ளூடிங் கப்லெட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த கன்க்ளூடிங் கப்லெட் பாருங்க. Thus, though we cannot make our sun stand still. நம்மளால சன் வந்து சன் தானே டே அண்ட் நைட்டை வந்து, நமக்கு சன் காலையில வந்துரும், அப்புறம் மூன் நைட் வரும். ஸோ இந்த சன் தான் இந்த டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுது இல்லையா, அதனால இந்த சன்னை நம்மளால நிப்பாட்ட முடியாது. Yet we will make him run. நம்மளோட லவ் பார்த்து இந்த சன்னே ஓடி போற அளவுக்கு நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆண்ட்ரியூ மார்வல் வந்து இந்த ஃபைனல் கப்லெட்ல சொல்லியிருக்காரு. இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த போயம்ல வருது மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சிம்பிளா 3rd ஸ்டான்ஸால என்ன சொல்றாரு, நம்ம யூத்தா இருக்கும் பொழுதே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம லவ் க்ரோ பண்ணிக்கணும். எப்படி வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து எப்படி லவ் பேர்ட்ஸ் வந்து லவ் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் நம்மள டைம் விழுங்குறதுக்கு முன்னாடி நம்மளும் நம்ம லவ் க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் நம்மளோட ஹாப்பினஸையும் ஒரு பாலா ரோல் பண்ணி இந்த டைமை நம்ம சக்சஸ் பண்ணணும், டைமை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்ட்ரியூ மார்வல் வந்து சொல்லி இந்த 3rd ஸ்டான்ஸாவை கம்ப்ளீட் பண்றாரு. சோ இந்த போயம்ல இருந்து
நம்ம என்ன நம்ம எப்படி இந்த போயம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த டைமோட விங்டு சேரியட் வந்து ஆண்ட்ரியூ மார்வெல துரத்திட்டு வருது இல்லையா, அதே மாதிரி நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமும் ஒரு சேரியட்ல நம்மளே துரத்திட்டு வருது. சோ நம்ம இப்பயும் ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம எப்படி ஆண்ட்ரியூ மார்வெலுக்கு ஒரு எம்டி டெசர்ட் தெரிஞ்சிச்சு இல்லையா, அதேதான் நமக்கும் தெரியும். சோ அதனால நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் ஹாப்பினஸையும் ஒரு பால் மாதிரி உருட்டி பாசிட்டிவா நம்ம பிஜிடிஆர்பிய கண்டிப்பா இந்த டைம் அச்சீவ் பண்றோம். தேங்க்யூ so மச்.